அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபீல் குக்கிங். நபீல் குக்கிங்கில் இன்றைக்கி பொரியரிசி களி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பொரியரிசி களி இஸ்லாம் வீட்டில் சாபான் பொற 5 கிண்டுவாங்க. அதோட கல்யாணத்துக்கும் முதல் நாள் நெய் சோறோட இந்த பொரியரிசி களி செய்வாங்க. அந்த அளவுக்கு இது இஸ்லாம் வீட்டில் முக்கியமானது. இப்போது பொரியரிசி களி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு வருங்க, அப்போ தான் பொரிஞ்சு வரும். இப்போது இது நல்லா நல்லா செவந்த நேரத்துக்கு வறுத்துக்கலாம். இதை நல்லா பாருங்கள், செவந்து வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ரவா, சின்ன ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் அரைங்க, ஈவனாக உடஞ்சிருக்கும் பொரியரிசி. பொரியரிசி சில இது அரைப்படாமல் இருக்குது. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அடிகனமான ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1 கப்பு பச்சரிசிக்கு 3 கப்பு தண்ணி. இப்போதைக்கு நான் 2.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1 கப்பு வெல்லம், 1 கப்பு பச்சரிசின்னா 1 கப்பு வெல்லம், அதோட வறுத்த பெருஞ்சீரகம் 3/4 டீஸ்பூனு, 2 பிஞ்சு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இல்லை. சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பொரியரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே சைடாக கிண்டுங்க. அங்கங்கே கட்டி தட்டினால நம்ம கிண்ட அது கட்டிலாம் உடஞ்சிரும். இதை வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரே சைடாக கிண்டுங்க. தண்ணிலாம் வற்றின பிறகு கைவிடாமல் கிளறினால கட்டியன் தட்டில் தண்ணியை வற்றிடுச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கையால் தெளித்து விடுங்க. மேலே ஃபுல்லாக தண்ணி படாமல் தெளித்து விடுங்க. அது மேலே கொஞ்சம் வேவாதெல்லாம் சேர்ந்து வெந்து வரும். இதை 5 நிமிஷம் சிம்மிலேயே வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், களி சூப்பராக வெந்து வந்திருக்கும். உடனே எடுக்காதுங்க. அது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கலர்னா பொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். பரிமாறும் போது களி மேலே இளந்தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து, தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவும் களி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.